ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த தேர்தலை மறக்கவே முடியாது. ஏன் சொல்றானாக்கா, அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்சிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு. என்னடா சொல்ற, இதுக்கு முன்னாடியே 2 தொகுதி கொடுத்தாங்க, 2 தொகுதியில் பார்த்தா வெற்றின்றதை தீர்மானிச்சாங்க. ஆனா அதுல இல்லாத சந்தோஷம் 2024 எதனால அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியின் பானை சின்னத்துல நின்னாங்க. ஆனா விழுப்புரம் தொகுதியில சூரிய சின்னத்துல நின்று பாத்தீங்கன்னாக்கா ஜெயிச்சாங்க. ஆனா இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பானை சின்னத்திலே தேர்தல் சந்திச்சு இன்னைக்கு வெற்றியும் பாத்தீங்கன்னாக்கா தீர்மானிச்சிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3000 ஓட்டு எண்ணிக்கையிலே பாத்தீங்கன்னாக்கா ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா 70,000 ஓட்டு எண்ணிக்கையில முன்னிலையில பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. அப்போ என்ன இதுல இருந்து தெரியுதுனாக்கா, மக்கள் பாத்தீங்கன்னாக்கா அனைவரும் பார்த்தா ஆதரிக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை. பறையர் சமுதாய மக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை ஜெயிக்க வைக்கல, மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சியை ஜாதி கட்சியாக பார்க்கப்படல. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி மக்களுக்கான ஒரு கட்சி, மக்கள் உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் நம்ம ஓட்டு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் மூலியமா நடத்தணும். சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லியிருந்தோம். மக்கள் அனைவரும் ஓட்டும் போட்டாங்க. நம்ம அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கிட்ட கருத்து கணிப்பாக வெளியிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம என்ன கருத்து கணிப்பாக நம்ம வெளியிட்டு இருந்தோமோ அதுதான் நிஜத்திலே நடந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆட்டம் ஆரம்பம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு தீர்மானிச்சிருந்தாங்க. திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. அவங்க சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் பார்த்தனாக்கா தேர்தலை சந்திச்சாங்க. அவங்களுடைய பானை சின்னத்திலேயே பார்த்தனாக்கா சந்திச்சாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்புல வெளியிட்டாங்க. நிறைய இடத்துல பொய்யா இருந்தது, நிறைய பேர் பார்த்தா சொன்னது உண்மையா இருந்தது. நம்மளுடைய வரலாறு பேசும் சேனல் மூலியமாக நம்ம ஒரு ஓட்டு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நடத்தணும். எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு எலெக்ஷன் நம்ம யூடியூப் மூலியமாவே நடத்தணும். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து கருத்து கணிப்பு, இது வந்து பொய்ன்னு பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம சொன்னது 100% இதுதான் உண்மைன்றதை தீர்மானிச்சோம். அதே போல தேர்தல் முடிவும் பாத்தீங்கன்னாக்கா 100% பாத்தீங்கன்னா வந்திருக்குங்க. இதுதான் வரலாறு பேசும் சேனலுக்கு முத கிடைச்ச ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன். மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. மறுநாள் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலியமா ஓட்டு எலெக்ஷன் நடத்தணும். சிதம்பரம் தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்டர் மூலியமா போட்டிருந்தோம். அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓட்டு பாத்தீங்கன்னா போட்டு இருந்தீங்க. அதை வச்சு நான் பாத்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா திருமாவளவன் அவர்கள் தான் வெற்றின்னு பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா பாஜக சொல்லியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டையில வரும்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய கருத்து கணிப்புல நான் வெளியிட்டது பாத்தீங்கன்னாக்கா, விடுதலை சிறுத்தை கட்சியின் ஏச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான் தேர்தல் சந்திக்காமலேயே வெற்றின்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மூலியமா விட்டு இருந்தோடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஏச்சி தமிழ் திருமாவளவன் தான் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வரலாறு பேசும் சேனல்ல ஓட்டு எலெக்ஷன் நடத்தின மாதிரியே சிதம்பரம் தொகுதி ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வெற்றின்றது தீர்மானிச்சிருக்காங்க. இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்றதை நான் நினைக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னாக்கா நைட்டு 10 மணி வரைக்கும் பார்த்தா நீடிச்சுட்டே இருந்தது. ஆனா இந்த தேர்தல கண்டிப்பா இருக்காது. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கண்டிப்பா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா மக்கள் திருமாவளவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஓட்டு மிக அதிகம் ஓட்டு எண்ணிக்கையிலேயே திருமாவளவன் அவர்கள் வெற்றின்றதை உறுதியாக தீர்மானிப்பாங்க பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே அதே போல வெற்றி பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எத்தனை ஓட்டு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா 70,000 ஓட்டு எண்ணிக்கையில் முன்னிலையில இருக்கிறாரு ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள். விழுப்புரத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா விழுப்புரத்தை பத்தி சொன்ன உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க விழுப்புரம் பாத்தீங்கன்னாக்கா சூரிய சின்னத்துல கொடுத்தா கூட ரவிக்குமார் அவருக்கு ஜெயிப்பாரு. ஆனா இப்ப பானை சின்னத்துல கொடுக்கறதுனால அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப விழுப்புரம் தொகுதி கூட ரவிக்குமார் தான் ஜெயிக்கிறாருங்க. இதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றானாக்கா, ஏன்னா சிதம்பரம் தொகுதியா இருக்கட்டும் விழுப்புரம் தொகுதியா இருக்கட்டும் ரெண்டுமே விடுதலை சிறுத்தை கட்சியின் பானை சின்னத்துல நின்று பாத்தீங்கன்னாக்கா ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பறையர் சமுதாயம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, மத்த யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தல்ல மற்ற சமுதாயம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குன்றத மக்கள் எல்லா ஜாதிகாரங்களும் ஓட்டு போட்டுதான் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் பார்த்தா ஏச்சி தமிழன் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு.
அதனால விடுதலை சிறுத்தை கட்சி வெறும் பறையர் சமுதாயத்துக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுருக்கிட முடியாது. நீ பறையர் சமுதாயத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா தலைவர் கிடையாது. இப்ப நீ வன்னியர், மோலியார், கவுண்டர் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவரானு பாத்தீங்கன்னா தீர்மானிச்சிருக்காங்க. இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்றதை நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தை கட்சி ஏச்சி தமிழன் தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், ரவிக்குமார் அண்ணனா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு உங்களின் ஒருவனாக பேசுகின்றான். என்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. ஆனவருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.